நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஒரு கிழ போல்டுங்களாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கிழ போல்டுக்கு வந்து வயசாகிடுச்சுன்னா பிபி மாத்திரை போட்டுட்டு வந்து வீட்டில் உட்காராம திமுக கட்சியில் சேர்ந்துக்கிட்டு ஆபாசமாக பேசுகிறதும் அவதூறாக பேசுகிறதும் பெண்களை வந்து ரொம்ப இழிவாக பேசுகிறதும் வந்து ஒரு பொழப்பாக வச்சுட்டு இருக்குங்க. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவன் ஒரு கேடுகட்ட ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான். அவன் அப்படி தான் பேசிட்டு இருந்தான். இப்போ இன்னொரு லேடி வந்து தேவையில்லாமல் ஒரு விஷயம் பேசி இப்போ வாங்கி கேட்டுட்டு சோசியல் மீடியாவில் போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. அந்த லேடி வந்து இப்போ கதறிட்டு இருக்கு. அந்த லேடி யாரு, என்ன பேசியிருக்கு, எதுக்காக வந்து எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க, அது என்ன விஷயம் அப்படி பேசியிருக்கு அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஏற்கனவே வந்து இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற ஒரு கேடுகட்ட பாடு ஒருத்தர் இருந்துட்டு இருக்கான், சொரி நாய் மாதிரி. அவன் அப்படி தான் எப்பயுமே வந்து பெண்களை வந்து அவதூறாக பேசுகிறதும் ஒருமையில் பேசுகிறதும் பெண்களை வந்து அவங்க கூட போ இவங்க கூட போ, அதாவது தளபதி விஜயை வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னாலே வந்து தளபதி விஜய் கூட படுக்க போகிற அப்படின்ட்டு மாதிரி பேசிட்டு இருக்கும். உன் வீட்டில் கூட பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் விஜயை பிடிக்கும், அதனால் உன் வீட்டு பொண்ணுங்களை போய் அப்படி சொல்லுவே என்ன. அது மட்டும் கிடையாது, ஸ்டாலின் கூட தான் வந்து விஜய் வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு, அதனால வந்து ஸ்டாலின் அப்படி சொல்லுவியா என்ன. அது மட்டும் கிடையாது, நிறைய பெண்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் விஜய் பிடிக்குன்னு சொல்லுவாங்க, எல்லாரையும் போய் அந்த மாதிரி சொல்லுவியா என்ன. உனக்கு ஒன்று பெண்கள் அப்படின்னா வந்து ரொம்ப இழிவா போயிடுச்சா என்ன. பெண்கள் வந்து ஈஸியா வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கா என்ன. இவன் தான் இப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு லேடியோட வீடியோ அப்படின்றது பார்த்தேன். அந்த வீடியோவை நான் போட்டி ஆகணுன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றது மேக் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு லேடி வந்து இவனை விட படுமோசமா பேசிட்டு இருக்கு. ஒரு பொதுக்கூட்ட மேடையில் வந்து எப்படி பேசணும்னு தெரியாது, ஒரு மேடை நாகரிகம் கிடையாது. மேடையில இருந்து அசிங்கமா பச்சையா ரொம்ப வந்து ஆபாசமா இந்த ஒரு லேடி வந்து பேசிட்டு இருக்கு. சட்டமன்றத்தில் நிப்பாரா, இவர் முதலமைச்சரா நிக்கணுமா, நாங்க குச்சி வச்சு வந்து நம்ம வந்து தூக்கிட்டு போக மாட்டோம். அம்மால குச்சி ஆனந்தாங்க அம்மால பைத்தியக்கார பையில உள்ள அக்கால ஓலிகள. அதாவது வந்து ஆபாசமா பேசுறது தான் வந்து ஒரு கெத்து, ஒரு பெருமை அப்படின்ற மாதிரி வந்து திமுக கட்சிக்கு வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்களா எனக்கு தெரியல. மேடையில் இருந்துட்டு வந்து அசிங்கசியமா பேசினா வந்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, மக்கள் நம்பிடுவாங்க, இது வந்து கெத்து மாசு அப்படின்னு நினைச்சிட்டு வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்ட்டு வந்து இவங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல. இது எவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவிட்டி அந்த கட்சிக்கு வரும் அப்படின்னு கூட தெரியல. ஏற்கனவே வந்து பெண்கள் வந்து கொதிச்சு போயிருக்காங்க, பெண்கள் வந்து இவ்வளோ தரக்குறைவாக வந்து பேசுறீங்க அப்படின்ட்டு வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்டாலின் வந்து இது பெண்களுக்கான அரசு, பெண்களுக்காக தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு வந்து பேசிட்டு பெண்களை ரொம்ப இழிவாக பேசுறதும் பெண்களை வச்சியே வந்து இழிவாக வந்து பேசுறதும் வந்து எவ்வளோ ஒரு கேடுகட்டத்தனமான விஷயம். இந்த ஒரு ஆட்சி தான் வந்து அடுத்த வருஷம் வந்தால் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க போதா என்ன. இப்போ இருக்கிறதுலே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் குற்றங்கள் வந்து தினமும் அதிகரிச்சுட்டு வருது. இந்த வீடியோ நிறைய பெண்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மேடையில் ஆளுங்கட்சியாக இருக்கவங்களே வந்து இவ்வளோ பெண்களை தரைக்குறைவாக பேசிட்டு இருக்காங்க. நீங்களாம் இவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்து உங்களை நடத்துவாங்க அப்படின்றதுக்கு. இந்த ஒரு லேடி பேசின பேச்சுக்கு வந்து சோசியல் மீடியாவில் இந்த லேடியை போட்டு போலன்னு வந்து பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ஒரு லேடி வந்து திமுக எம்பி கனிமொழி கூட வந்து போட்டோ எடுத்திருக்கு. கனிமொழி கூட வந்து அவ்வளோ க்ளோஸ் ஆட்டுக்கு பார்த்துக்குங்க. இந்த லட்சணத்துல தான் கட்சி இருக்கு. இவங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழ் பெண்களுக்கும் வந்து பாதுகாப்பு கொடுக்க போறாங்களா என்ன. இப்படி ஆபாசமா பேசுறது தான் வந்து திமுகவோட கொள்கையா அப்படின்ட்டு வந்து சோசியல் மீடியாவில் வந்து பெண்கள் போட்டு பொலன்னு வந்து பொழக்க ஆரம்பிச்சு. முதல்ல உங்க கட்சியில் உள்ள ஆபாச பேச்சாளர்களை தடுக்க வக்கு இல்லை உங்களுக்கு. நீங்களாம் வந்து தமிழ்நாட்டை வந்து திருத்த போறீங்களா அப்படின்ட்டு வந்து இப்போ சோசியல் மீடியாவில் இவங்களெல்லாம் போட்டு பொலன்னு வந்து பொழந்துட்டு இருக்காங்க.